TCS. TCS means tax collected at source. Okay. TCS in the short form of tax collected at source. This is the tax collected by the seller from the buyer on certain goods specified in section 206C of Income Tax Act, in which the buyer will pay tax and seller will collect and deposit the tax to the government. Okay, so TCS means tax collected at source. Okay, TCS ஒரு சர்டன் குட்ஸுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து எப்படி கலெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செல்லர் வந்து பையர்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, டெபாசிட் பண்ணிருவாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அந்த டாக்ஸ என்ன பண்ணிருவாங்க, டெபாசிட் பண்ணிருவாங்க. பையர் செல்லர்ட்ட டாக்ஸ பே பண்ணுவாங்க. செல்லர் அந்த டாக்ஸ கவர்மெண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணி கிளியர் பண்ணிருவாங்க. ஓகே. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். நேச்சர் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் டிசிஎஸ். ஓகே, ஸோ என்னென்ன நேச்சர் ஆஃப் பேமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, அட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் எல்லாத்துக்கும் சேம் தான், 206C. ஓகே, நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்கிராப். ஓகே, ஸ்கிராப் அப்படின்றது வேஸ்டேஜ் தான், ஒரு கார் வேஸ்டேஜ் இல்லை ஏதாவது ஒரு ட்ரீ வேஸ்டேஜ், எனி வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் எவ்வளோ பெர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணுவாங்க, 1% கேல்குலேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டென்டு லீவ்ஸ்க்கு 5%, timber obtained under a forest leased or other mode-க்கு 2.5%, any other forest produce not being a timber or tendu leave-க்கு 2.5%, alcoholic liquor-க்கு பார்த்தீங்கன்னா 1% கலெக்ட் பண்றாங்க. பார்க்கிங் லாட், டூல் பிளாசா, மைனிங் அண்ட் குரியிங் பார்த்தீங்கன்னா 2%. ஓகே, மினரல்ஸ் பீயிங் கூல் ஆர் அயன் எக்ஸெட்ரா இதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1%. புல்லியன் தட் எக்ஸீட்ஸ் ஓவர் 2 lakhs, அதே மாதிரி ஜுவல்லரி தட் எக்ஸீட்ஸ் ஓவர் 5 lakhs. ஓகே, ஸோ புல்லியன் 2 lakhsம் ஜுவல்லரி 5 lakhsக்கு மேலே இருந்தால் எவ்வளோ பெர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணுவாங்க, 1%. பர்ச்சேஸ் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் எக்ஸீடிங் ஓவர் 10 lakhs. ஓகே, மோட்டார் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 10 lakhsக்கு மேலே எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னா 1% கேல்குலேட் பண்ணுவாங்க. டிசிஎஸ் ஆன் சேல் இன் கேஷ் ஆஃப் எனி குட்ஸ் அதர் தென் புல்லியன் ஆர் ஜுவல்லரி. ஓகே, புல்லியன் ஜுவல்லரியை தவிர சேல்ஸ் பண்ணும்போது எனி குட்ஸுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 1%. அடுத்து create nature of payment. ஓகே, ஸோ ஓல்டு வெர்ஷனில் ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் பண்ணும். இந்த நியூ வெர்ஷனில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மேனுவலாக கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டு மேனுவலாக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அட் ஃபர்ஸ்ட் எதுக்கு கிரியேட் பண்ண போகிறோம், ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். ஓகே, ஸோ ஆல்கஹாலிக் லிக்கர் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 206C கோட் 6CA பெர்சன்டேஜ் எவ்வளோ கேல்குலேட் பண்ணுறாங்க, 1%. ஓகே, டேலிக்கு போயிடலாம். டிசிஎஸ்ன்ற நேமில் ஆல்ரெடி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கேன். அட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், டிசிஎஸ் ஆக்டிவேட் பண்ணணும் இல்லையா, எனேபிள் பண்ணணும். எங்கே போவீங்க, F11 ஃபீச்சர்ஸ் போயிருங்க. அதில் ஸ்டாச்சுட்டரி டாக்ஸேஷன், இந்த இடத்துல டிசிஎஸ் கேல்குலேட்டருக்கு எஸ் கொடுத்துருங்க. செட் ஆல்டர் டிசிஎஸ் டீட்டெயில்ஸுக்கும் எஸ் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம டைப் பண்ணணும். தென் டேக்ஸ் டிடக்ஷன் அண்ட் கலெக்ஷன் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி, நான் கம்பெனின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கலெக்டர் பிரான்ச் அண்ட் டிவிஷன் அது வந்து கொடுத்துக்குங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆல்டர் டீட்டெயில்ஸ் ஆஃப் பர்சன் ரெஸ்பான்சிபிள். ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிள் பர்சன் நேம் அண்ட் டீட்டெயில்ஸை நம்ம இதில் டைப் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் டெசிக்னேஷன், அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, இந்த இடத்துல பேன் நம்பர் நம்ம கண்டிப்பாக போட்டாகணும். ஓகே, யா ஃப்ளாட் நம்பர் அண்ட் பில்டிங் நம்பர், ரோட், ஸ்ட்ரீட். ஓகே, யா
இக்னோர் ஐடி எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு நோ கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க. அடுத்து நேச்சர் ஆஃப் பேமெண்ட் நம்ம கிரியேட் பண்ண போறோம். at first alcoholic liquor. ஓகே, டேலிக்கு போயிடலாம். அக்கவுண்ட்ஸ் இன்ஃபோ போயிருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி இன்ஃபோ, இந்த இடத்துல டிசிஎஸ் நேச்சர் ஆஃப் கூட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு கிரியேட் கொடுத்துருங்க. ஓகே, செக்ஷன் ஆல்கஹாலிக் லிக்கர். செக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 206C 206C. கோட் வந்து பாத்தீங்கன்னா 6CA 6CA. எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்றாங்கன்னா 1%. ஓகே, இதை நீங்க சேவ் பண்ணிருங்க. அடுத்து tender leaves. ஓகே, tender leaves under section 206C ல வருது. கோட் வந்து பாத்தீங்கன்னா 6CI. எவ்வளவு பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்றாங்க 5%. ஓகே, டேலிக்கு போயிடலாம். இந்த இடத்துல நம்ம என்ன டைப் பண்ணணும், tender leaves. ஓகே, the same section 206C. கோட் பாத்தீங்க அப்படின்னா 6CI. ஓகே, 6CI. எவ்வளவு பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்றாங்க 5% டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்து டிரான்சாக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஆன் ஆல்கஹாலிக் லிக்கர். ஓகே, அட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், தேவையான லெட்ஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும். தென் நம்ம டிரான்சாக்ஷன் போட போறோம். ஓகே, டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சேல் த ஃபாலோவிங் ஐட்டம்ஸ் டு அருண் டிஸ்டிலரிஸ் லிமிடெட். டேன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க, டேக்ஸ் அக்சஸ்மெண்ட் நம்பர். டிசிஎஸ் எவ்வளோ கால்குலேட் பண்ணுறாங்க 1%. இன்வாய்ஸ் நம்பர் 225. ஓகே, ஸோ ஐட்டம்ஸ் நேம் லிக்கர் குவான்டிட்டி 10 பாக்ஸஸாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதனுடைய ரேட் செக்ஷன் கோட் அண்ட் டிசிஎஸ் 1% கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம டேலியில் லெட்ஜர் கிரியேட் பண்ண போகிறோம். டேலிக்கு போயிடலாம். அக்கவுண்ட்ஸ் இன்ஃபோ, ledger create. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சேல்ஸ் லிக்கர் அண்டர் எந்த குரூப்ல வரணும், சேல்ஸ் அக்கவுண்ட்ஸ். தென் இஸ் டிசிஎஸ் அப்ளிகபிள், எஸ் அப்ளிகபிள், ஸ்பேஸ் பாரை பிரஸ் பண்ணிட்டு அப்ளிகபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம நேச்சர் ஆஃப் பேமெண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து அருண் டிஸ்டிலரிஸ் லிமிடெட். ஓகே, இவங்க வந்து நம்மளுடைய கஸ்டமர். ஸோ சஞ்சி டெப்டார். தென் டிசிஎஸ் ஆன் லிக்கர். ஓகே, அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். இந்த 3 லெட்ஜரும் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இப்போ அருண் டிஸ்டிலரிஸ் லிமிடெட், இவங்க நம்மளுடைய கஸ்டமர் இல்லையா, அப்ப எதுல வருவாங்க, சஞ்சி டெப்டார்ஸ். ஓகே, மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில் எஸ் கொடுத்துக்குங்க. இஸ் டிசிஎஸ் அப்ளிகபிள், எஸ் அப்ளிகபிள் கொடுத்துட்டு இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனி ரெசிடென்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிட்டு இவங்களுக்குரிய பேன் நம்பர் நம்ம டைப் பண்ணணும். ஸோ அவங்களுடைய பேன் நம்பர் டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து டிசிஎஸ் ஆன் லிக்கர், டிசிஎஸ் ஆன் லிக்கர் அண்டர் எந்த குரூப்ல வரும், டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். இந்த இடத்துல டைப் ஆஃப் டியூட்டி என்ன செலக்ட் பண்றீங்க, டிசிஎஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நேச்சர் ஆஃப் கூட்ஸ்ல ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். ஓகே, சேவ் பண்ணிருங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான லெட்ஜர் எல்லாம் கிரியேட் பண்ண. நெக்ஸ்ட் நம்ம ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணணும். என்ன ஐட்டம், லிக்கர். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா பாக்ஸஸ்ல பர்ச்சேஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ பாக்ஸஸ்ன்னு யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ல நம்ம கிரியேட் பண்ணணும்.
டேலிக்கு போயிடலாம். இன்வென்ட்ரி இன்ஃபோ போயிருங்க. இதெல்லாம் ஸ்டாக் ஐட்டம்ஸ் கிரியேட் கொடுத்துருங்க. ஸ்டாக் ஐட்டத்தில் என்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா லிக்கர். யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் ஆல்ட் சி கொடுத்து பாக்ஸஸ் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபார்மல் நேம் பாக்ஸஸ் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இஸ் டிசிஎஸ் அப்ளிகபிள், எஸ் அப்ளிகபிள், என்ன நேச்சர் ஆஃப் பேமெண்ட், ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். ஓகே, இதை சேவ் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான ஐட்டம் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து டிரான்சாக்ஷன் போடணும். எந்த வவுச்சரில் போடுவோம்? சேல்ஸ் வவுச்சரில் போடுவோம். ஓகே, அக்கவுண்டிங் வவுச்சர், சேல்ஸ் வவுச்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்ட்டி நேம் யாரு? அருண் டிஸ்டிலரிஸ் லிமிடெட். கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல சேல்ஸ் லெட்ஜரில் நீங்கள் சேல்ஸ் லிக்கர் அந்த லெட்ஜரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐட்டம்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா லிக்கர். எவ்வளோ குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க? 10 box each 600 rupees. ஓகே, 10 box each வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 rupees. இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்டாக்ஸ் காமிக்குது அப்படின்னா நம்ம எந்த ஒரு ஓப்பனிங் ஸ்டாக்கும் இல்லாதனால நெகட்டிவ் ஸ்டாக்ஸ் காமிக்குது. ஓகே, ஸோ 600. அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு டிசிஎஸ் ஆன் லிக்கர் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 1% கால்குலேட் பண்ணி எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காமிக்கும். ஓகே, டிசிஎஸ் ஆன் லிக்கர் எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1%. ஸோ 6000க்கு 1% பார்த்தீங்கன்னா 60 rupees கால்குலேட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா 60 rupees. அடுத்து ரிப்போர்ட் நம்ம செக் பண்ண போகிறோம். டேலிக்கு போயிடலாம். Display, statutory reports, TCS reports, form 27EQ. Okay, so இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6000 rupeesக்கு 1% calculate பண்ணி எவ்வளோ total rupees காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 60 rupees நம்ம என்ன பண்ணணும்? கலெக்ட் பண்ணணும். ஓகே, நம்மளுடைய பையர்ட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ணி இந்த அமௌண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு நம்ம டெபாசிட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த அமௌண்ட்டை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் பேமெண்ட் த்ரூ செக். ஓகே, ஸோ இந்த டிசிஎஸ் அமௌண்ட்டை நம்ம கிளியர் பண்ணணும். பேமெண்ட் வவுச்சர் மூலமாக இந்த டிரான்சாக்ஷனை நம்ம போட போகிறோம். ஓகேங்களா, ஸோ அக்கவுண்டிங் வவுச்சர் போயிருங்க. இதில் பேமெண்ட் வவுச்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டேச்சுட்டரி பேமெண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிசிஎஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம 1 ஏப்ரல்லேருந்து 1 மே வரையும் இந்த இடத்துல 1 ஏப்ரல் போட்டுருங்க. ஓகே, கலெக்டட் டில் டேட். இந்த இடத்துல 206 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்கஹாலிக் லிக்கர் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம போடும்போது எல்லா ஐட்டத்தையும் ஒன் டைமில் நம்ம பே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாகவும் நம்ம பே பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஆல்கஹாலிக் லிக்கர் செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம கம்பெனி, ஸோ இந்த இடத்துல ரெசிடென்ட் கொடுத்துக்குங்க. நம்ம பேங்க் மூலமாக தான் பே பண்ணுறோம் இல்லையா, அப்போ நம்மளுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் தேவை. ஸோ ஆல்ட் சி கொடுத்து கனரா பேங்க் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த எந்த குரூப்பில் வரும்? பேங்க் அக்கௌண்ட். ஸோ இந்த டீட்டெயில்ஸை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். நீங்கள் ஃபில் பண்ணி சேவ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, ஸோ கனரா பேங்க். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேக்ஸ் என்ன இருக்குன்னா கிளியர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ பேக் போய் ரிப்போர்ட் செக் பண்ணிடலாம். டிஸ்பிளே, ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட், டிடிஎஸ் ரிப்போர்ட், டிசிஎஸ் ரிப்போர்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 60 rupeesல டிசிஎஸ் அவுட்ஸ்டாண்டிங்கில் உங்களுக்கு பெண்டிங் எந்த அமௌண்ட்டுமே இருக்காது. ஓகே, ஸோ பேமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா இந்த டிசிஎஸ் அமௌண்ட் இங்கே பெண்டிங் காமிக்கும். எவ்வளோ பெண்டிங் அமௌண்ட் இருந்தது? 60 rupees. ஓகே, டிசிஎஸ் ஆன் 10 leaves. Transaction பார்த்தீங்க அப்படின்னா சேல் த ஃபாலோவிங் ஐட்டம் டு சுபாஷ் லிமிடெட். 10 நம்பர் கொடுத்துருக்காங்க. டிசிஎஸ் டேக்ஸ் எவ்வளோ கேல்குலேட் பண்ணுறாங்க? 5% கேல்குலேட் பண்ணுறாங்க. ஓகே, ஐட்டம்ஸ் நேம் 10 leaves. குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா கேஜியில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ரேட் வந்து ஈச் 1 kg 350. ஓகே, ஸோ இப்போ நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். சேல்ஸ் லெட்ஜர், சுபாஷ் லிமிடெட் நம்மளுடைய கஸ்டமர், ஸோ சஞ்சி கிரெடிட் டெப்டர் கீழே வருவாங்க. டிசிஎஸ் ஆன் 10 leaves அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம டேலிக்கு போயிடலாம்.
accounts info ledger create கொடுத்துருங்க. sales Chendu leaves. Under எந்த குரூப்ல வரும்? Sales accounts. Is TCS applicable? Yes applicable. Applicable கொடுத்துட்டு Chendu leaves ன்னு select பண்ணிக்கங்க. ஓகே, இதை சேவ் பண்ணிக்கங்க. அடுத்த லெட்ஜர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா TCS on Chendu leaves. Under எந்த குரூப்ல வரும்? Duties and taxes. Type of duty TCS. இந்த இடத்துல Chendu leaves ன்னு select பண்ணி சேவ் பண்ணிக்கங்க. ஓகே, தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சுபாஷ் லிமிடெட், நம்மளுடைய கஸ்டமர் நேம் சுபாஷ் லிமிடெட். அவங்க நம்மளுடைய கஸ்டமர். ஸோ சஞ்சி டெப்டார்ஸ்ல வருவாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும்? இஸ் டிசிஎஸ் அப்ளிகபிள்? எஸ் அப்ளிகபிள். அவங்க கம்பெனி ரெசிடென்ட் பர்சன் இல்லைங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இவங்களுடைய டீட்டெயில்டு இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, யா, சேவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் போடலாம். அக்கவுண்டிங் வவுச்சர் போயிருங்க. டிரான்சாக்ஷன் போடும்போது சேல்ஸ் வவுச்சர்ல F8 சேல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் சுபாஷ் பார்ட்டி வந்து சுபாஷ் லிமிடெட். தென் இந்த இடத்துல சேல்ஸ் டெண்டு லீவ்ஸ். ஓகே, ஸோ ஐட்டம் நேம் நம்ம கிரியேட் பண்ணல, இந்த இடத்துல இருந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஆல்ட் சி கொடுத்துக்குங்க. டெண்டு லீவ்ஸ். யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ல நம்ம பாக்ஸஸ்ல பர்ச்சேஸ் பண்ண போறதுல கேஜில பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஸோ ஆல்ட் சி கொடுக்குறீங்க, கேஜின்னு டைப் பண்ணிக்கோங்க, கிலோகிராம்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல இஸ் டிசிஎஸ் அப்ளிகபிள்? எஸ் அப்ளிகபிள். அப்ளிகபிள் கொடுத்துருங்க. 10 to leavesன்னு செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எவ்வளோ குவான்டிட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம்? 400 kg ஈச் 350. ஓகே, 400 kg ஈச் வந்து பார்த்தீங்கன்னா 350. யா, இந்த இடத்துல நம்ம TCS on Chendu leaves ஆல்ரெடி அந்த லெட்ஜர் இருக்கு. ஸோ செலக்ட் பண்ணும்போது 1,40,000க்கு எவ்வளோ TCS கால்குலேட் ஆகுது? 7,000. Chendu leavesக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் அவங்க கால்குலேட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5%. ஸோ 5% கால்குலேட் பண்ணும்போது 7,000 rupees நம்மளுக்கு வருது. ஓகே, ஸோ இதை சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிப்போர்ட் செக் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம டிசிஎஸ் ஆன் Chendu leaves நம்ம போட்டாச்சு. அந்த டிரான்சாக்ஷனுக்கு எவ்வளோ பெண்டிங் அமௌண்ட் காமிக்குது? ஸோ பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த ரிப்போர்ட்டை செக் பண்ண போகிறோம். ஸோ டேலிக்கு போயிடலாம். டிஸ்பிளே, ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ், டிசிஎஸ் ரிப்போர்ட்ஸ். இந்த இடத்துல ஃபார்ம் 27 EQ பார்த்தீங்கன்னா 7,060 rupees காமிக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம TCS ஆன் லிக்கருக்கு 60 rupees இருந்தது பார்த்தீங்களா? இப்போ வந்து 10 to leavesக்கு 7,000 வந்திருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணி எவ்வளோ காமிக்குது? 7,060 rupees. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக தெரியும். ஸோ அருண் டிஸ்டிலரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து லிக்கர் ஷாப் இல்லையா? ஸோ லிக்கர் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு எவ்வளோ TCS கால்குலேட் ஆச்சுன்னா 60 rupees. சுபாஷ் லிமிடெடுக்கு 7,000. ஸோ டோட்டல் 7,060 rupees. இப்போ ஆல்ரெடி நம்ம 60 rupees-ஐ பேங்க் மூலமா டெபாசிட் பண்ணிட்டோம் கவர்மெண்ட்டுக்கு. இந்த டைம் TCS அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ காட்டுது அப்படின்னு செக் பண்ணிடலாம். 7,000 மட்டும் காமிக்கணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 60 rupees ஆல்ரெடி நம்ம பே பண்ணிட்டோம். இப்போ 7,000 rupees மட்டும் நம்மளுக்கு காமிக்குது. ஓகே, திஸ் இஸ் பெண்டிங் அமௌண்ட் ஆஃப் TCS ஆன் Chendu leaves. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? TCS பேமெண்ட் த்ரூ செக். ஸோ செக் மூலமா நம்ம பேங்க்குக்கு டெபாசிட் பண்ண போறோம். அக்கவுண்டிங் வவுச்சர் போயிருங்க. இதுல பேமெண்ட் வவுச்சர் F5. ஓகே, ஸோ ஆல்ரெடி பேங்க் இருக்கு, கனரா பேங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆல்ட் எஸ் கொடுத்து ஸ்டாச்சுட்டரி பேமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க. TCS கொடுத்துக்குங்க. 1 April இருந்து 1 May வரையும். ஸோ இது வந்து 1 April. இந்த இடத்துல 206 Chendu leaves கம்பெனி ரெசிடென்ட் அண்ட் கனரா பேங்க். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த டேக்ஸை நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து கிளியர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பெண்டிங் அமௌண்ட்டை செக் பண்ணலாம். நில்லுன்னு காமிக்கணும். டிஸ்பிளே போயிருங்க.
Statutory reports, TCS reports, TCS outstanding பார்த்தீங்கன்னா there is no amount at all. So no pending amount இல்ல.